வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம ராஜ்மா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த புலாவை கொஞ்சம் காரமாக பண்ண போறோம். இன்னைக்கு நாம ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த ராஜ்மாவில். இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் முக்கியமாக வாரத்துக்கு 2 முறையாவது இந்த ராஜ்மாவை எடுத்துக்கலாம். ஒரு கிரேட் ஆன்டி ஆக்சிடென்ட், நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். அப்பப்போ நம்ம இதை உணவில் எடுத்துக்கிறச்ச கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணோம். சரி, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ராஜ்மா புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம். ராஜ்மாவை 8லேருந்து ஒரு 9 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக நம்ம ஊற வைக்கணும். நான் முன்னாடி நாள் நைட்டே இந்த ராஜ்மாவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்ச ராஜ்மாவை ப்ரெஷர் குக்கரில் 8லேருந்து 10 விசில் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிடணும். ஒரு சிலருக்கு இந்த ராஜ்மாவை எடுத்துக்கிறதால கேஸ் ஃபார்ம் ஆகலாம். இந்த ராஜ்மாவை ஊற வைக்கிற நேரமும் இதோட குக்கிங் டைமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 8 மணி நேரம் இந்த ராஜ்மாவை ஊற வச்சு கரெக்டாக பாயில் பண்ணி சாப்பிட்றச்ச இந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறத தவிர்க்கலாம். ஒரே ஒரு ராஜ்மாவை எடுத்து என் விரலாலே கிள்ளி காமிக்கிறேன் பாருங்கள். டக்குன்னு உடஞ்சிடுது. இந்த அளவுக்கு அது குக் ஆகிருக்கணும். ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே 1 இன்ச் பட்டை, 2 லவங்கம், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் போடுறச்ச எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கரிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக சூடாக இருந்தால் போதும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். யூஸ்வலாக புலாவ் செய்கிறச்ச வெங்காயத்தை பொன்னிறமாக விட மாட்டோம். இந்த புலாவ் நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்ய போகிறதால வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் இப்போ சேர்த்துடலாம். 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். 1 கப் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த புதினாவும் தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். மூடியை எடுத்து பார்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது, புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ராஜ்மாவை இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த கசூரி மேத்தி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த புலாவுக்கு. 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் 2-3 நிமிஷத்துக்கு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். நம்ம கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இப்போ சேர்த்துடலாம். நல்லா அடியிலேருந்து ஒரு வாட்டி எடுத்து விட்டு எல்லாத்தையும் கலரி விட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் உடையாமல் இருக்கணும், அதுக்காக அடியிலேருந்து எடுத்து விட்டு கலரி விடுங்க. 1.5 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். நாம் 1 கப்பு ராஜ்மா ஊற வச்ச தண்ணி இருக்குது, அதை சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புலாவ் செய்கிறதுக்கான உப்பை சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே ராஜ்மாவை வேக வைக்கிறச்ச உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு. ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டான்னா சேர்த்துக்க தேவையில்லை. இதை ஒரு பிளேட் போட்டு தம் பண்ண போகிறோம். நாம் பிளேட் மேலே இந்த மாதிரி ஒரு குட்டி உரல் வச்சு தம் பண்ண போகிறேன். நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் 350ல் வச்சு 1/2 அன் ஹவருக்கு தம் பண்ண போகிறேன். நான் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ண போகிறீங்கன்னா 2 விசில் வரணும். 1/2 அன் ஹவர் ஆயாச்சு. ஸ்டவ் இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தம் எடுத்து பார்த்துடலாம். இந்த புலாவ் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, கரெக்டாக குக் ஆகிருக்கு. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. 10-15 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி ஒன்றும் வெந்ததுக்கப்புறம் உடையாமல் 1 இன்ச் நீட்டில் இருக்குது. அரிசி வெந்ததுக்கப்புறம் உடையாமல் இருக்கிறதுக்கு
அதை ஊற வைக்கிறச்சவே நம்ம கழுவிட்டு பாஸ்மதி ரைஸை ஊற வைக்கணும். சர்வ் பண்ணுறச்ச இந்த புலாவை பாருங்கள், அரிசி ஒன்று ஒட்டாமல் அப்படியே எவ்வளோ அழகாக வந்து விழுது பாருங்கள். டேஸ்டியான ஸ்பைசியான ராஜ்மா புலாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஐயோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.